ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு vlog with Delna. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூர்ல தான் இருக்கோம். இப்போ வந்து ஒரு தோப்புக்குள்ளே இருக்கோம். நம்ம வந்து எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்னு பாருங்கள். அந்த ஆரஞ்சு ட்ரீ இப்போதைக்கு சீசன் இல்லை, அதனால ஆரஞ்சு இல்லை. ஆரஞ்சோடு இருக்கும்போது அப்போது ஒரு வீடியோ போடுறேன். வாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுதா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் டிராகன் ஃப்ரூட். இது வந்து அந்த ஒயிட் கலர் டிராகன் ஃப்ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இப்போதைக்கு பூ வந்திருக்கு. இது கிட்ட வந்து காமிய. ரெண்டு டிராகன் ஃப்ரூட் இருக்கு, ஐ மீன் செடி இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. இதுல ஒன்று வந்து பூ வந்திருக்கு, இதுல வந்து எதுவும் இல்லை. வரும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ட்ரீ என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? வாங்க கிட்ட வாங்க, ஒரு சர்ப்ரைஸ். என்ன ட்ரீன்னு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் ஸ்டார் ஃப்ரூட், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட ட்ரீ இதோ இருக்கு. காய் இப்போதைக்கு காயாக இருக்குது, பழம் எதுவுமே இல்லை. நல்லா பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இதுதான் ஸ்டார் ஃப்ரூட். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஃப்ரூட் பழம் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக, ஆனால் இப்போ ரொம்ப காயாக இருக்குது. இது வந்து காஞ்சி கீழே விழுந்தது. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு வீடியோக்காக காமிக்கலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க. இது என்னன்னு தெரியுதா? எல்லாரும் வெத்தலைன்னு நினைப்பீங்க, ஆனால் அது வெத்தலை இல்லை. இது வந்து ஒரு வகையான உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வெரைட்டி போல. இப்போ சீசன் இல்லையா, சீசன் வரும்போது நான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இதுதான் ஏலக்காய் செடி. கொஞ்சம் கிட்ட வந்து காமி. இந்த ஏலக்காய் செடி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஐ மீன் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, நம்மளை மாதிரி ஆட்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த இலைய ஸ்மெல் பண்ணாலே அப்படி ஒரு வாசனை, ஏலக்காய் வாசனை அப்படி அடிக்குது. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். தக்காளி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், அந்த தக்காளி, குட்டி தக்காளி. இது வந்து சூப் வச்சு குடிக்கலாம். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க இதை வச்சு சூப் வச்சு குடித்தோன்னா இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணும். இது வந்து அத்தி மரம். பாருங்களேன், இலையெல்லாம் எவ்வளோ பெருசா இருக்குல்ல. இது ஃபுல்லா வாழை மரம். இப்போதைக்கு கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நல்லா துளிர் விட்டு நல்லா வளரும் போல. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கோம், தென்னந்தோப்பு. ஏன் ஃபேவரெட்டு அப்படின்னா, இதில் எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது, எல்லாமே யூசேஜாக தான் இருக்கும். தேங்காய் யூஸ் பண்ணுறோம், தேங்காய் பூ யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் வந்து எனக்கு தென்னை. ஃபஸ்ட்டு பிடிச்சது இளநி, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய் பூ, இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நன்மைகள் வந்து இந்த தேங்காய் மரத்தில் இருக்குது. இப்போ தான் இது தென்னந்தோப்பு. ஆக்சுவலி வந்து இந்த தென்னந்தோப்பு வந்து 5 இயர்ஸுக்கான வளரக்கூடிய தென்னை மரம் அந்த இதுதான் வச்சுருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் நல்லா வளர்ந்துரும். நம்ம 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஓகே. தெரியும் எல்லாருக்கும், இதுதான் மாமரம். இது எப்படியும் வளர்றதுக்கு 4 to 5 இயர்ஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இலந்தக்காய். இலந்தக்காய் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதோட மரம் தான். கிட்ட வாங்க, இதோ பாருங்க, இதோ இருக்கு இலந்தக்காய். இது அப்படியே அப்படியே சாப்பிடலாம். இது ரொம்ப காயா இருக்குல்ல, கொஞ்சம் துவப்பா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. குட் ஃபார் ஹெல்த். என்னன்னு தெரியுதா கைஸ்? இதுதான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல, அதோட ட்ரீ. இது கீழே அந்த ரூட்ல தான் வந்து அந்த கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வளரும். இதை வந்து நம்ம வெட்டி உள்ள பார்த்தா தான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ட்ரீயாகவும் இருக்கு, அப்படியே படர்ந்து செடியாகவும் தரையிலையும் வளர்ற மாதிரி, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஃபேவரட் கோவா, கொய்யாக்காய் மரம் தான். இருங்க ஒன்று பறித்து சாப்பிட்டு இதோ பாருங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே தோச்சு சாப்பிடலாம்.
செம்மையா இருக்கு. இப்போ எங்களோட காம்பவுண்டுக்கு பக்கத்து காம்பவுண்டில் பாருங்களேன், ஃபுல்லாக தக்காளி விளைச்சிருக்காங்க. அது எப்படின்னு பாருங்க, இங்கேருந்து காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாருங்க, இது ஏன் ஃபேவரட்டுன்னு நான் சொன்னேன்ட்டு. அழகாக இருக்குல்ல அந்த தென்னம்பூ, தென்னங்காய், அந்த இளநீர் வர்றதுக்கான இது இப்போ தான் வளருது பாருங்க, காய் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூ பாருங்களேன், குருத்து சூப்பராக இருக்குது, பார்க்கவே க்யூட்டாக. இங்கே வாங்க, இதோ பாருங்க, இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, தெரியுதா? கிட்ட வாங்க. ஐயோ, எறும்பு இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் வெள்ளரி, ஐ மீன் வெள்ளரிக்காய். அந்த குக்கும்பர் சொல்லுவோம்ல, மரம். இது வந்து ராமசீத்தான்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி. இப்போ காய் எதுவும் இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க, வளர கொஞ்ச நாள் ஆகும். இப்போ இங்கே குட்டியாக இருக்கு. இங்கே வாங்கல, இங்கே காமிங்க. இங்கே ஒரு காய் வாங்க. இங்கே க்யூட்டாக இருக்குல்ல இந்த பூ. வந்து பாருங்க, செம்பருத்தி. இது வந்து அடுக்கு செம்பருத்தி, அடுக்கடுக்காக இருக்குல்ல, அதனால இதுக்கு பேர் அடுக்கு செம்பருத்தி. ஒத்த செம்பருத்தியும் இருக்கு. இந்த ஃப்ளார் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வா, க்யூட்டாக இருக்கு, அழகாக இருக்குல்ல பார்க்க. இதுதான் மருதாணி. இது மருதாணியில் வர அந்த காய் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்க. அதுலேயே அந்த கலர் தெரிஞ்சு பாருங்களேன், பார்க்க அப்படியே கிரேப்ஸ் மாதிரி இருக்குல்ல. வாங்க அப்படியே திரும்புங்க. இதோ சுண்டைக்காய். சுண்டைக்காய் ரொம்ப 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 குட் ஃபார் ஹெல்த், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ தான் பார்க்குறேன் நேரில். அப்படியே இப்படி வாங்க, செம்மையாக இருக்குல்ல. பப்பாளி மரம் எவ்வளோ காய் பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். இப்போ காயாக இருக்குது, இன்னும் பழுக்கல. ஃபேவரட் அகெயின் கரும்புங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு தான் முடியல, நம்மளால பார்த்துக்க தான் முடியும். இப்போ ரோஸ்மேரி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஹேருக்கு ரோஸ்மேரி ஆயிலு, ரோஸ்மேரி எசன்ஸு, ரோஸ்மேரி ஹேர் ஆயிலு, இது ஷாம்பூ. இதுதான் அந்த ரோஸ்மேரி. செம்ம வாசனையாக இருக்குங்க. செம்ம ஒரு வாசனை. ஆப்பிளோட ட்ரீ இதுதான். இப்போதைக்கு காய் இல்லை, சீசன் இல்லையா. நெக்ஸ்ட் டைம்